ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அப்படியே இருக்கு வரிசையா. மூன்றாம் தலைமுறை நடிகையாக அதுவும் தமிழ் திரையுலகில் வந்து எப்படி சமாளிக்கிறீங்க? என்னதுங்க? மூன்றாம் தலைமுறை நடிகையாக. மூன்றாம் தலைமுறையா? ஆமா, தாத்தா அப்பா அவங்க எல்லாம் எப்பயோ போயிட்டாங்க. நான் தனியா வந்து சமாளிச்சுட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும். அரசியலா இல்ல இல்ல, எனக்கு அந்த பர்சனல் ஐடியா இல்ல. மதுரையை சார்ந்த மையமா வச்ச கதை பாத்திரங்கள் ஏதாவது நடிக்கிறதும் இல்ல, நான் அடுத்த பண்ற படமே வந்து ஒரு தேனியில நடக்கிற ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு. ஏன்னா தமிழ்ல வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து எப்பவுமே டிசப்பாயிண்ட் பண்ணாம நல்ல படங்களா, இப்ப கூட எல்லாருமே என்னை சந்திக்கும் போது காப்பே ரணசிங்கம் பத்தி பேசினாங்க, கிரேட் இந்தியன் கிச்சன் பத்தி பேசினாங்க. ஸோ நல்ல நல்ல படம் பண்ணணும், மக்களுக்கு வந்து நல்ல நல்ல கருத்துள்ள படமா பண்ணணும் தான் வெயிட் பண்ணி நல்ல கதையை தேர்ந்தெடுத்து தான் நடிப்பாங்கன்னு பேசிக்கிறாங்க. சோ இதுக்கு அடுத்து மதுரையை கதைக்களமா வைத்து படங்கள் அது கண்டிப்பா அது அப்படியே அது அமையணும்ல நமக்கு. அதுக்கு மையமா வந்து அதை சுத்தி இப்போ பனையார் பத்தினே நாங்க இங்கதான் ஃபுல்லாவே ஷூட் பண்ணோம். அது கதை பொறுத்துதான். நீங்க பேசுங்க. அது பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டாவே தமிழ்நாட்டு நடிகைகளுக்கு பெரிய மாநிலத்திலிருந்து பெரிய பட்ஜெட் படங்கள் தராங்க. அப்படி இல்ல, ஐ திங்க் சினிமால ரொம்பவே மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். கடந்த ஒரு 10 வருஷமா பாத்தீங்கன்னா, முன்னாடி அப்படி இருந்தது, டெஃபினட்டா நீங்க சொல்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து ஐ திங்க் நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்குல்ல. நிறைய யங் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க, கார்பரேட் உள்ள வந்திருக்காங்க, ப்ரொடக்ஷன் ஹவுசஸ். மொழி தெரிஞ்ச கதாநாயகியா இருந்தா, எந்த ஆக்டர்ஸா இருந்தாலுமே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் கிராஜுவலா நிறையவே சேஞ்ச் ஆயிருக்கு. 100% சேஞ்ச் ஆகலைன்னா கூட கிராஜுவலா நிறைய மாறி இருக்கு. அடுத்தது கொடுத்துடலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். அதை நான் ரொம்ப நம்புவேன். வேற ஏதாவது क्वेश्चंस? நீங்க தான் இனிமே அங்கிள் ஏதாவது கேளுங்க. நீங்க கேளுங்க, எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஆண்ட்ரியாவையும் ஐஸ்வர்யாவையும் வச்சு கடை திறக்கறீங்கன்னு கேளுங்க. நீங்க நானே கேள்வி கேட்கிறேன்ல. ஒரு கை ராசின்னு ஒண்ணு இருக்கு.